பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 1, இறை வார்த்தை 49. ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி. தகப்பனே, நேற்றைய பொழுதெல்லாம் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி எங்களை அற்புதமாய் வழிநடத்திய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இரவு நேரத்திலெல்லாம் எங்களுக்குள் இருந்த அந்த திகிலை, கலக்கத்தை, பயத்தை எடுத்து மாற்றி உமது தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தாழ் நிலையில் இருக்கக்கூடிய எங்களை கண்ணோக்கினீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏழை எளிய மக்களை நீர் புழுதியில் இருந்து தூக்கி எடுத்து ஒவ்வொரு நாளும் அவர்களை உமது கூடாரத்தில் வைத்து அழகு பார்க்கிறீரே, அந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். நன்றி உணர்ந்த நெஞ்சத்தோடு நீர் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கின்றீர். எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருக்கின்றீர். உன்னத பலத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். குடும்பத்தில் இருந்த அனைத்து குழப்பங்களை எடுத்து மாற்றியிருக்கின்றீர். கண்ணீரை துடைத்திருக்கின்றீர். குடும்பத்தில் இருந்த திருமண தடையை நீர் அப்புறப்படுத்தி இருக்கின்றீர். அந்த தருணத்திற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து பார்க்கின்றோம். எங்களுடைய தீமைகளை நினைத்து பார்க்கின்றோம். உமக்கு எதிராக பாவம் செய்தோம். உமக்கு எதிராக குற்றம் புரிந்தோம். ஆண்டவரே, உம்மை மறுதலித்து அலைந்தோம். மீது நம்பிக்கை அற்றவர்களாய் அலைந்து திரிந்தோம். உமது சாயலாக படைக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அவதூறு பேசினோம். மற்றவர்களை வஞ்சித்தோம். குற்றங்கள் புரிந்து நீர் கொடுத்த அழகையும் மேன்மையும் இழந்து போய் இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய பாவங்களுக்காக உமது அழகையெல்லாம் இழந்தீரே. உமது அருளையும் ஆற்றலையும் இழந்தீரே. இதோ எல்லா தலைமுறையும் அன்னை மரியாளை பேறு பெற்றவர் என்று போற்றுவதைப் போல் உமது பிள்ளைகளாகிய எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மீது இரக்கம் காட்டுவீராக. உமது தோல் வலிமையை எங்களுக்கு காண்பித்து பலவீனத்தோடு இருக்கக்கூடிய நேரத்திலே, பாவத்தில் விழக்கூடிய நேரத்திலே, சாத்தான் கொண்டு வரக்கூடிய பாவ சூழ்நிலைகளை அப்புறப்படுத்தி, பாவ சிந்தைகளை அப்புறப்படுத்தி வழிநடத்திட வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட யாரெல்லாம் விண்ணப்பம் செய்து நான் பாவம் செய்திருக்கின்றேன், குற்றம் புரிந்திருக்கின்றேன், பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற முடிவோடும் உம்மை நோக்கி கண்கள் கலங்கி கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களுடைய விண்ணப்பங்களை ஒப்பு கொடுக்கின்றேன். பாவிகள் ஒவ்வொருவரையும் நினைத்தருள்வீராக. அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட எங்கள் நாட்டை ஆளக்கூடிய பிரைம் மினிஸ்டரை ஒப்புக் கொடுக்கின்றேன். சீஃப் மினிஸ்டர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். பிரசிடென்ட்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மற்றும் தகப்பனே, அரசியல் தலைவர்கள், MP, MLAவை ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, பணம் என்று சென்று பணத்திற்கு அடிமையாகி விடாதபடி மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்யக்கூடிய நல்ல புத்தியையும் ஞானத்தையும் நல்ல மனதையும் அவர்களுக்கு கொடுத்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அநேக பேருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதும் பணத்திற்கு அடிமையாய் இருக்கிறார்கள். பணத்திற்கு மேல் பணத்தை சேர்த்து ஆண்டவரை என்ன செய்ய முடியும் என்கின்ற எண்ணம் இல்லாதபடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். பணம் மட்டுமே வாழ்க்கை என்று சொல்லி இருக்கிறார்கள். அவர்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன். அவர்களுடைய கெட்ட எண்ணங்களை ஒப்பு கொடுக்கின்றேன். அவர்களுடைய தோல்விகளை ஒப்பு கொடுக்கின்றேன். வெற்றிகளை ஒப்பு கொடுக்கின்றேன். எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. அரசியல்வாதிகளுக்கு நல்ல மனமாற்றத்தை கொடுப்பீராக. அதே போல் தகப்பனே, இந்த நாளிலே அதிகாலையிலே எழுந்து உமது திருமுகத்தை தரிசித்து என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன். உமது வல்லமையான
ஆவியான பிரசன்னம் அவர்களை மூடுவனவாக. பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியின் பலத்தை கொடுப்பீராக. தூய உள்ளத்தோடு வாழக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் உமது கரத்தில் இருந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவர் எனக்கு செய்யக்கூடிய காரியங்களினால் நான் சாட்சியாய் இருப்பேன் என்று ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் என்று. ஆம் தகப்பனே, நீர் மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையில் அரும்பெரும் செயல்களை செய்ய முடியும். எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். உமது இரக்கத்தினால் வழிநடத்த முடியும். எங்களை இந்த நிலைமைக்கு வைத்திருப்பதே நீர் என்பதை நாங்கள் அறிகிறோம். நன்றி உணர்ந்த நெஞ்சத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, எசையா தீர்க்கதரிசி 60வது அதிகாரம் 9வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இஸ்ரவேலின் தூயவர் உனக்கு மேன்மை அளித்துள்ளார் என்று. ஆம் தகப்பனே, நீரே எங்களுக்கு தூயவராய் இருக்கின்றீர். எங்களை மேன்மை அளிக்கக்கூடிய கடவுளாய் இருக்கின்றீர். எங்களை வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றக்கூடியவராய் இருக்கின்றீர். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 52வது அதிகாரம் 12வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார், இஸ்ரவேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாய் இருப்பார் என்கின்ற வார்த்தையின்படி நீங்கள் எப்பொழுதும் தகப்பனே எங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கின்றீர். எனக்கு மட்டுமல்ல, விசுவாசத்தோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன், அவர் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், அவர் மட்டுமே எங்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பார், ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துவார் என்கின்ற எண்ணத்தோடு ஆண்டவரே உமது திரு சமூகத்திற்கு முன்பாக நின்று அதிகாலையிலே ஜெபிக்கிறார்களோ, அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களை மேன்மேலும் ஆசீர்வதித்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திரு பாடல்கள் 52வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒளிவ கன்றுகளைப் போல் இருக்கின்றேன், கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவரே விசுவாச அறிக்கையிடுகிறோம் சுவாமி. அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தாவீது பாடியதை போல் நாங்களும் இந்த நேரத்திலே மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். எங்களுடைய நாவை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை வல்லமையும் கொடுப்பீராக. உமது திரு சமூகத்திலே பச்சை ஒளிவ கன்றுகளை போல் வளரக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் கொடுப்பீராக. நிலையாக நம்பிக்கை வைத்து செபிக்கிறோம் அப்பா. உமது பேர் அன்பினால் எங்களை நிரப்புவீராக. இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே. மன உளைச்சலோடு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மருத்துவ சிகிச்சை பலனின்றி இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மருத்துவ செலவை சந்திக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். தகப்பனே, மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கின்றேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பிள்ளைகள் ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தித்தும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், திடப்படுத்தும் சுவாமி. நோய் நீங்கி ஆண்டவரே கிறிஸ்துமஸை கொண்டாட தன்னுடைய குடும்பத்தோடு இணைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. அன்பு நேசரே, இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே. போரினால் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். இயற்கை சீற்றத்தினால் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். எங்கள் குடும்பத்தில் மரித்தவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நேற்றும் இன்று மரித்த ஆத்துமாக்களையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இந்த அருமையான நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாய், ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கன்னி தாயே, தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே,
பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.